முதல்ல மசால் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். சின்ன சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் 5 எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் தேங்காய். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஏற்கனவே பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். குறைஞ்சது 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். நம்ம தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வதங்கணும். தக்காளியோடைய பச்சை மணம் வந்து நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 3 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிற வரைக்குமே தண்ணியிலே போட்டு வைங்க, அப்போ தான் உருளைக்கிழங்குடைய கலர் வந்து மாறாமல் இருக்கும். பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய் இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை பட்டாணி காய், அதை வாங்கிட்டு வந்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணியை. ஒருவேளை நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறேன், அதனால் அப்படி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு நான் பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன். இப்போது மசாலோட பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். குருமாவுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி வந்து வைக்க வேணாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போவே நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். 3 விசில் வந்ததுமே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 3 விசிலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட் குறைஞ்சி வந்துருச்சு. டேஸ்டியான குருமா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஃபனுக்கு வந்து நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடில் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு குருமா எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.